வெல்கம் பேக் டு another ISL வீடியோ. இந்த வீடியோவை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜித்தேஸ்வர் சிங் லீவ்ஸ் சென்னை எஃப்சி அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோகன் பகான் சூப்பர் ஜெயின்ஸ் இன்ட்ரெஸ்டட் டு சைன் அப்புயாவா அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இன்னும் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க. சரி வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை எஃப்சி ஜித்தேஸ்வர் சிங்கை லீவ் பண்ண போகிறாங்களாப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க, இப்போ அதான் ரிப்போர்ட்ஸ் வருது. இது மாதிரி ஜித்தேஸ்வர் சிங் லீவ்ஸ் சென்னை எஃப்சின்னு. அதே போல் நம்ம சென்னை எஃப்சி பார்த்தீங்கன்னா ஜித்தேஸ்வர் சிங்கோட கான்ட்ராக்டை ட்ரிகர் பண்ணியிருக்கிறதா இந்தியன் ஃபுட்வேர் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம ஜித்தேஸ்வர் சிங்கை வந்து ஈஸ்ட் பெங்கால் எஃப்சி வந்து சைன் பண்ண லீடிங் த ரேஸ்ன்னு சொல்கிறாங்க. நம்ம சென்னை எஃப்சி பார்த்திங்கன்னா மல்டிபிள் கிளப்ஸோட டாக்ஸில் இருக்காங்களாம் ஜித்தேஸ்வர் சிங்கை செல் பண்ண அப்படின்னு நம்மளோட இந்தியன் ஃபுட்வேர் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நியூஸ் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. மோஸ்ட்டாக நான் என்ன சொல்கிறாங்கன்னா ஜித்தேஸ்வர் சிங் நம்ம சென்னை எஃப்சியை விட்டு லீவ் ஆக அதிக சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவர் லீவ் ஆகி ஈஸ்ட் பெங்கால் எஃப்சிக்கோ இல்லை வேறு ஏதாச்சும் ISL கிளப்புக்கு அவர் போவார் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இப்போ வரைக்கும் என்ன ரிப்போர்ட்ஸ்னா ஜித்தேஸ்வர் சிங் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக ஈஸ்ட் பெங்கால் எஃப்சிக்கு தான் போவார் அப்படின்னு வந்திருக்கு. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஜித்தேஸ்வர் சிங்கோட ISL சீசன் 10 பர்ஃபார்மன்ஸ் எப்படிப்பா இருந்துச்சு அப்படின்னு பார்ப்போமே. 17 மேட்சஸ் ஆடிருக்காருங்க. அதில் கோல்ஸ் 0, அசிஸ்டும் 0 தான். ஸ்டார்டிங் லெவலில் இவருக்கு பாதி மேட்ச் தான் சான்ஸே கிடச்சிருக்கு, அதுதான் ஸ்டார்ட்டும் சொல்லுது. பட் கோல்ஸும் 0, அசிஸ்டும் 0 போது அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு நல்லா இல்லைன்னு தான் சொல்லணும். ISL சீசன் 10 பொறுத்த வரைக்கும் ISL சீசன் 9 ஓரளவுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தார் நம்ம சென்னை எஃப்சிக்கு. பட் ISL சீசன் 10 ஜித்தேஸ்வர் நினச்ச மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் இல்லைங்க. ஸோ அதுதான் இந்த ஸ்டாட் சொல்லுது. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதை வச்சு தான் சென்னை எஃப்சியும் ஜித்தேஸ்வரோட கான்ட்ராக்டை ட்ரிகர் பண்ணியிருக்காங்களோ அப்படின்னு எனக்கும் தோணுது. ஸோ அதனால ஜித்தேஸ்வரை நம்ம சென்னை எஃப்சி கான்ட்ராக்டை ட்ரிகர் பண்ணிட்டு அவரை ஏதாச்சும் ஒரு கிளப்புக்கு செல் பண்ண டாக்ஸில் இருக்கிறதா தான் இப்போயும் ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்டாக நம்மளோட ஜித்தேஸ்வர் சிங் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை எஃப்சியை விட்டு லீவ் ஆக அதிக சான்ஸ் இருக்குது. அதே முன்னாடி நான் சொன்ன மாதிரி தான் அவர் ஈஸ்ட் பெங்கால் எஃப்சிக்கு போகவும் சான்ஸ் அதிகம், இல்லை வேறு ஏதாச்சும் ISL கிளப்ஸ்க்கும் அவர் போவார் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் இதில் ஒரு விஷயம் என்ன தெளிவாக தெரியுதுன்னா ஜித்தேஸ்வர் சிங் மோஸ்ட்டாக நம்ம சென்னை எஃப்சியை விட்டு லீவ் ஆகிடுவார் இந்த சீசன் அப்படின்னு நமக்கு தெளிவாக தெரியுது. நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ஜித்தேஸ்வர் சிங் நம்ம சென்னை எஃப்சியோட ஸ்டே ஆகியிருந்துருக்கணுமா, போடுறது கரெக்டு தானா அப்படின்னு நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த அப்டேட்டுக்கு வந்துடலாமே. அடுத்த அப்டேட் என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா மோகன் பகான் சூப்பர் ஜெயின்ஸ் ஆர் இன்ட்ரெஸ்டட் டு சைன் அப்புயாவா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க, மோகன் பகான் சூப்பர் ஜெயின்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்காங்க அப்புயாவை சைன் பண்ணுன்னு நம்மளோட இந்தியன் ஃபுட்வேர் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. மும்பை சிட்டி எஃப்சிகிட்ட ட்ரான்ஸ்ஃபர் ஃபீ கொடுத்து ட்ரான்ஸ்ஃபர் ஃபீ கொடுத்து அப்புயாவை சைன் பண்ண இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்கிறத இந்தியன் ஃபுட்வேர் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம அப்புயோட ISL சீசன் 10 பர்ஃபார்மன்ஸ் எப்படிப்பா இருந்துச்சு அப்படின்னு பார்த்துலாம். அவர் பார்த்தீங்கன்னா 22 மேட்சஸ் ஆடியிருக்கார் மும்பை சிட்டி எஃப்சிக்கு. அதில் 1 கோல் 2 அசிஸ்ட்டுங்க. அவருக்கு நான் ஏகப்பட்ட வாட்டி பிளேயிங் லெவலில் நல்ல சான்சஸ் கிடச்சிருக்கு. பட் 1 கோல் 2 அசிஸ்ட்டாக இருந்தாலும் அது ஒரு கம்மி பர்ஃபார்மன்ஸாக தெரிஞ்சாலுமே அவர் மும்பை சிட்டி எஃப்சிக்கு மிட்ஃபீல்டில் ஏகப்பட்ட நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காருங்க. அட்டாக்கிங் அவர் பெருசாக பண்ணலனாலும் அவர் டிஃபென்ஸ், அந்த டிஃபென்சிவ் ஆஃபில் நல்ல ஹெல்ப்பை மும்பை சிட்டி எஃப்சிக்கு பண்ணார்னு சொல்லணும். சில கீ பாசஸ், அதே போல் சில கீயான மூமெண்ட்ஸில் அவர் டிஃபென்ஸும் அங்கே பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்புயா ISL சீசன் 10 பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காருன்னு சொல்லி தான் ஆகணும். அதனால தான் மோகன் பகான் சூப்பர் ஜெயின்ஸுமே அவருக்கு நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஃபீயை கொடுத்து அப்புயாவும் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆல்ரெடி அந்த சைடு தாப்பா சகல் அப்புயானா என்னங்க, அப்படியே இந்தியன் மிட்ஃபீல்டரே அப்படியே மோகன் பகான் சூப்பர் ஜெயின்ஸ்ட்டு தான் இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சவருக்கு அப்புயாவும் வாங்கிட்டாங்கன்னா மோகன் பகான் சூப்பர் ஜெயின்ஸ் அவங்க மிட்ஃபீல்டு இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ அப்படிப்பட்ட இந்தியன் மிட்ஃபீல்டர்ஸாகவே எல்லாம் இருப்பாங்க. ஏன்னா எல்லாமே இந்தியாக்காரர் பிளேஸ், தாப்பா ஆகட்டும், சகல் ஆகட்டும், அப்புயா ஆகட்டும், இவங்க எல்லாமே இந்தியாக்காரர் பிளேஸ். ஸோ அவங்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மோகன் பகான் சூப்பர் ஜெயின்ஸ்க்கு போகிறாங்க. மோஸ்ட்டாக மோகன் பகான் சூப்பர் ஜெயின்ஸ் பார்த்தீங்கன்னா இவர் மேலே இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்காங்க சைன் பண்ண. பட் நம்ம சைன் பண்ணுவாங்களா அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் சைன் பண்ணால் இது மோகன் பகான் சூப்பர் ஜெயின்ஸ்க்கு ஒரு தரமான சைனிங்காக அப்புயா சைனிங் இருக்கும். நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், மோகன் பகான் சூப்பர் ஜெயின்ஸ் அப்புயாவை சைன் பண்ணுவாங்களா அப்படின்னு நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் ஜித்தேஸ்வர் சிங்கை நம்ம சென்னை எஃப்சி லீவ் பண்ணது கரெக்டாக அப்படி நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம்.